சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை கூறவே உன் அம்மா இங்கு நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய உயிரான உன்னுடைய துணை இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி இப்பொழுது உனக்காக வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே. எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என்பது இருக்கும். காலத்திற்கு எதிராக எதையுமே நம்மால் செய்ய முடியாது. எனக்கு அந்த மாற்றும் சக்தி இருக்கின்றது தங்கமே. நான் அதை ஒருபொழுதும் மறுக்க மாட்டேன். உனக்கு என்ன வேண்டுமானால் என்னிடம் பிரார்த்தனை செய். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நீ உன்னுடைய துணையை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய். அவரும் உன்னை அதிகமாகத்தான் நேசிக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள் ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய வீட்டாராக இருக்கலாம், அவருடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் மன கசப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. வருத்தப்படாதே தங்கமே. நீ விரும்பிய உன் துணை இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் நீ கேட்கப் போகின்றாய். அச்செய்தியால் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷம் அடைய போகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் விடியும் போது வழி பிறக்கும் என்று தான் நீ விழிக்கின்றாய். ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள் தான். இருந்தாலும் விழிக்கின்றேன் வழியோடு என்று நீ என்னிடம் சொல்கின்றாய். இனிமேல் உனக்கு வழிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன். அதில் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக பயணிக்க போகின்றீர்கள். இது அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு. அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற வார்த்தையை உபயோகிக்காமல் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அன்பை அவரிடம் முழுமையாக நாம் கொடுக்க முடியும். அவர் சிறு சிறு தவறுகள் செய்தாலும் விட்டு கொடுத்து போவதுதான் உண்மையான உறவு என்றால், இங்கு அனைத்து உறவுகளிடத்திலும் தவறு என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் இனியதாக இருக்கும் தங்கமே. நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் இருப்பது ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். அனைத்தும் சரியாகிவிடும். ஓம் சக்தி பராசக்தி.